ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. இப்போ தொடர்ந்து அந்த பகுதியில் மருத்துவ குழு தரப்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா இப்போ 2 குழந்தைகளது சடலம் மீட்கப்பட்ட நிலையில் இப்போ 3வது சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. 3வதாக மீட்கப்பட்ட சடலம் யாருடையது? அது பற்றிய விவரங்கள் என்ன? மருத்துவ குழு தரப்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? 3வது குழந்தையினுடைய அந்த உடலும் தற்போது மீட்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தையினுடைய உடல் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு பெண் குழந்தையின் உடல் எடுக்கப்பட்டது. தற்போது 3வது குழந்தையினுடைய உடல் தற்போது மேலே எடுக்கப்படுகின்றது. அந்த குழந்தையினுடைய உடலை எடுப்பதற்காக அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல கருப்பு நிற பெரிய மைக்கா காகிதம் ஒன்றும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடல் மிகவும் நசுங்கி மிகவும் மோசமாகி இருக்கக்கூடிய நிலையில அந்த குழந்தையின் உடலை அந்த கருப்பு நிற மைக்கா கவரிலே சுற்றி எடுப்பதற்காக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து 3வது குழந்தையினுடைய அந்த உடலும் வெளியிலே எடுக்கப்படுகின்றது. உள்ளே 7 பேர் இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே 2 குழந்தைகளுடைய உடல் எடுக்கப்பட்டு விட்டது. தற்போது 3வது குழந்தையினுடைய அந்த உடலும் தற்போது எடுப்பதற்கான அந்த முயற்சி என்பது செய்யப்பட்டு வருகின்றது. மருத்துவ குழுவினர் பொறுத்த வரையிலே அவர்கள் உயிருடன் எடுக்கப்பட்டால் அவர்கள் வெளியேற்றப்படக்கூடிய பட்சத்திலே அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை, அதே போல முதலுதவி போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தீயணைப்பு துறையினர் ஒருபுறமும், தமிழ்நாடு காவல்துறையினர் மறுபுறமும், மருத்துவத்துறையினர் மற்றொருபுறமும் என்று அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிருடன் வந்துவிட மாட்டார்களா என்று அவர்களது குடும்பத்தாரும் உறவினர்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே அருகிலே நிற்க வேண்டாம், நாங்கள் பணிகளை செய்கின்றோம், தயவு செய்து அனைவரும் எங்களுக்கு தேவையான அந்த இடைவெளியை கொடுங்கள் என்று சொல்லி உறவினர்கள் சற்று தூரம் தள்ளி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அந்த 7 உடல்களையும் மீட்பதற்கான அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3வது உடலை எடுப்பதிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. உடலை பார்த்து விட்டார்கள், ஆனால் உடலை அப்படியே எடுக்க முடியாத ஒரு சூழல். காரணம், அந்த உடலின் மீது கற்கள், மணல் போன்றவை இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள்.